ஓப்பனாவே சொல்றேன், த்ரிஷா இஸ் a good friend of mine. Everybody has their own story. Everybody story எனக்கும் தெரியும். சிலது நான் பேசாம இருக்கேன், அவ்வளவுதான் உண்மை. நீங்க ஏதாச்சும் இதை பத்தி பேசுனீங்களா த்ரிஷா மேம் கிட்ட? ஓப்பனா சொல்றேன். வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்காத ஒரு ஆள், பிள்ளையை பார்த்துக்காத ஒரு ஆள், அப்பா அம்மா பார்த்துக்காத ஒரு ஆள், நாட்டை எப்படிப்பா பார்த்துக்குவாப்புல விஜய் அப்படின்னு ஒரு டாக்குறதுல அது அக்கா எப்படிக்கா பார்க்குறீங்க? யார் வீடை பார்த்தவங்க வந்து நாடை பார்த்தாங்கன்றது எனக்கும் தெரியல. 2 வீடு இருந்தா 2 வீடியும் பார்த்துட்டு நாடையும் பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன். உங்க வீட்டில் போய் உங்க புருஷன் போனை ஓப்பன் பண்ணி பம்பிளோ டிண்டரோ இருக்கான்றத முதல்ல செக் பண்ணுங்க. 99.9% உங்களோட ஓன் ஹஸ்பண்டு. அவங்க மேபி உங்களை விட்டுட்டு போகாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அது உள்ள நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் சிங்கிளா அங்க இருந்திருக்கேன். முக்காவாசி பேர் வந்து மேரிட் மென் தான் அங்க இருக்காங்க, லுக்கிங் ஃபார் அதர் ரிலேஷன்ஷிப்ஸ். ட்ரூ, லவ்ல இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கறனால அது வெளிச்சத்துல வந்து யார் வேணா யாரையும் பிளேம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு. முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போம், நாட்டை பார்ப்போம். அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கிறாங்க, பார்க்கல, நாட்டை பாக்குறேன்றாங்கல்ல, அதுக்கு மட்டும் அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. சில இதெல்லாம் நான் வந்து பார்த்தேன், லைக் ஈவன் இன் திஸ் திங், விஜய் பையன் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இருக்காங்க பொண்ணு, இதெல்லாம் பார்க்கும்போது they are telling all this. ஒன்னே ஒன்று சொல்றாங்க, என்னோட பர்சனல் லைஃப்ல இதே மாதிரி வந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ இதே மாதிரி இவங்க பிள்ளைங்களை விட்டுருவாங்க, பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன்லாம் சில பேர் வந்து சில இதுங்கெல்லாம் பேசிச்சுங்க. நாங்கெல்லாம் விஜய் ஃபேன். ஓகே, அவங்கெல்லாம் இப்போ ரோடு அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்க பிள்ளைங்களை அப்படி விட்டுற மாட்டாங்க. Nobody will leave their children. Marriage is different. Children are different. ஒரு பேரண்டாவது கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்காக நிற்பாங்க. அப்பா தான் நிற்க போறாருன்னா அப்பா நிற்பாரு, அம்மா தான் நிற்க போறாங்கன்னா அம்மா, யாரா ஒருத்தர் நிற்பாங்க. அதை தாண்டி நிறைய குழந்தைங்க சஃபர் ஆகிறது வந்து டிவோர்ஸ்னால கிடையாது, அனாதைங்களா ஆகிறதுனால தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நேரத்தை எதுக்கு செலவு பண்றோம், எதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம்ன்றது நம்ம பர்சனல், நம்ம இது மட்டும் பார்க்கணும். மற்றவங்களை பத்தி கமெண்ட் அடிக்கிறதுக்கோ மற்றவங்களை விமர்சனம் பண்றதுக்கோ யாருக்குமே அருகதை கிடையாது. இனிமே ரொம்ப லைஃப்ல ப்ராக்டிக்கலா இருந்துட்டு போகணும். நம்ம எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி, விஜயே வந்து பூவே உனக்காகல வந்து ஒரு பூ பூத்தா இன்னொரு பூ பூக்காதா டைலாக வந்து வாரிசுல வந்து அதெல்லாம் விழுந்தா ஓட்ட வச்சுட்டு போயிடலாம். ஆமா, கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், இல்லைன்னா வேண்டியதான். இட் இஸ் அப் டு யூ whether you want to live or you want to die. Nobody can force you, இல்லையா? It is in our hands. So yeah, I think practicality is the only thing that நம்ம நாளைக்கு நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்ப்போம். நமக்கே என்ன நிலைமைன்னு தெரியல, ஏதோ கரண்ட் கட் ஆகும், லாக்டவுன் வரும். நேற்று வேற நேஷன் அட்ரஸ் பண்றாரு நம்ம பிஎம்னு. நீங்க அட்ரஸே பண்ணாதீங்க, முதல்ல கொஞ்ச நாள் இந்த எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு.